விளங்குகிறது. பொதுவாக உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கிட்டத்தட்ட வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்குது. இது வந்து உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலும், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் வந்து மகர ராசியிலும் இருக்கிறது. பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அவருடைய குடும்பத்தில் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் பணி செய்பவர்கள் யாரேனும் ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த உத்திராட நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மிகவும் நேர்மையாக பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதுல என்னன்னா, இந்த புத்திர தோஷம் உடைய நட்சத்திரங்கள்ல இதுவும் ஒன்று. புத்திர தோஷம் உடைய நட்சத்திரங்கள்ல இது ஒன்று. புத்திர தோஷங்கள் கொடுக்கிறது, அல்லது இரட்டை பிறவிகள் பிறக்கிறது. அந்த இரட்டை பிறவிகள்ல அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் பொதுவான ஒன்றா இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இது வந்து இருக்கு. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஊனம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய கால்களை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அந்த கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ட்ரஸ்ட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடத்துகிறாங்க. இவங்க வந்து உயர் பதவிகள், என்ன வேலையில் இருந்தாலும், சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நபர்களில் இவங்களுடைய ஒரு முன்னுரிமை என்பது அவ்வளவு என்ன சொல்லலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு வந்து அதில் ஒரு முன்னுரிமை இருக்கும். 10 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரம். ஏன்னா அந்த சூரியனுக்கு தான் அந்த வேல்யூ, சூரியனுக்கு தான் அந்த வேல்யூங்க. அதே போல அடுத்தவங்கள்ட்ட நகைகள், அந்த ஆபரணங்கள் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. பொதுவாக நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா, மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம், புரியுதுங்களா? மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நகை சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த 3 நட்சத்திரத்துக்குங்க நகை சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதே போல வந்து வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா அந்த ஆக்சிடென்டல் அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ரைட்டுங்களா? ஸோ உத்திராட நட்சத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப நேர்மையான நட்சத்திரங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான கருத்து. இதில் வந்து நேர்மையான நட்சத்திரம், ரொம்ப ரொம்ப நேர்மையான நட்சத்திரம். ரைட்டுங்களா? நீங்கள் எல்லா விதத்திலும் வந்து நேர்மையான நட்சத்திரம்னா இந்த உத்திராடத்தை சொல்லலாம். அதே போல் வந்து இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான பலன், 2, 3 இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் ஏற்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உத்திராடம் 1ஆம் பாதம்ங்கிறதுங்க கிட்டத்தட்ட வந்து தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு பாதம். உத்திராடம் 1ஆம் பாதம். சரிங்களா? உத்திராடம் 1ஆம் பாதங்கிறது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு இது அமைப்பு. இந்த தனுசு என்பது குருவுடைய வீடாக இருக்கிறது. தனுசு என்பது குருவுடைய வீடாக இருக்கிறது. குரு சூரியன் இந்த கான்செப்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொம்ப நேர்மையான ஒரு தன்மையை நீங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து சனி சூரியன் இல்லாமல் அரசு உத்தியோகம் இல்லை. அப்போ சனியுடைய வீட்டுல உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப கிட்டத்தட்ட வந்து சனி சூரியனுடைய அந்த கிரக இணைவுகள் இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப தெளிவா பொருந்தும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனாருடைய ஒரு இன்டென்ஷன்
அவங்களுடைய தலையீடு என்பது அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அவங்களுடைய தலையீடு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதே போல வந்து பல பேருக்கு நல் வழிகாட்டியாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பல பேருக்கு நல் வழிகாட்டியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இளைய சகோதரர்கள் நல்ல சிந்தனையுடன் இருப்பார்கள்னு சொல்றாங்க. இவங்களுடைய முயற்சிகள் கீர்த்தி அடையும்ங்கிறாங்க. மாமனார் மூலமாக ஆதாயம் ஏற்படும்ங்கிறாங்க. மாமனார் மூலமாக ஆதாயம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு அற்புதமான ஒரு இது. அது மட்டும் இல்லாது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதற்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த உத்திராட நட்சத்திரம். இவங்களுடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்களுடைய அறிவு மற்றவர்களுக்காகவே பயன்படும். இந்த நீதி, நேர்மை, சத்தியம் இதெல்லாம் பேசுறதுக்கு இது ஒரு அற்புதமான நட்சத்திரம். வட்டி சார்ந்த தொழில், இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடா தொழில்ல போனாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு முறைகள் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? தாயார் உறவினர் மூலம் ஜாதகருக்கு அவமரியாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாயார் உறவினர் மூலம். சரிங்களா? இந்த 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகளை அதிகமா செய்யறாங்க. வீண் செலவுகள் அதிகமா செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாழ்க்கை துணையின் இந்த ஜாதகியோ அவங்களுடைய வாழ்க்கை துணை தாய் மாமன் வராங்க இல்லைங்களா? இவங்களுக்கு பர்டிகுலரா அந்த தாய் மாமன்கிற கேரக்டர் அடிபடுதுங்கிறாங்க. அதே போல ஜாதகருக்கா இருந்தாலும் சரி, அதாவது இந்த நட்சத்திரத்துல ஜாதகர் பிறந்திருந்தாலும் ஜாதகி பிறந்திருந்தாலும் ஆண் பிறந்திருந்தாலும் பெண் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் பண விரயமும் ஏற்படுகிறது. ஜாதகருடைய செவித்திறன் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. ஜாதகருக்கு வந்து அந்த தைரியங்கிறது கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இவங்களுடைய சுய முயற்சி எடுக்க சிரமப்படுறாங்க. சொந்தமா முயற்சி எடுத்தாலும் அது பெருசா நடக்கிறதில்ல. அதனால பெரிய தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய தாற்பயம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலரா உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னா குருவுடைய காரகத்துவங்கள் கடுமையா பாதிக்கப்படுங்கிறாங்க. குருவுடைய காரகத்துவம்னா என்னங்க? ஏற்கனவே குழந்தை பாக்கியம் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? குழந்தை பாக்கியம் குருடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் உத்திராட நட்சத்திரமும் ஒன்று. குருடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்ல உத்திராட நட்சத்திரமும் ஒன்று. அதே போல குருவுடைய காரகத்துவம் கடுமையா பாதிக்கப்படுகிறது. குருடைய காரகத்துவம்னா இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிப்படைகிறது. ஒண்ணுமே இல்லைங்க. குரு அப்படின்னா ரொம்ப பெயர் புகழுக்கு உரிய காரகிரகமே குரு தான். புரியுதுங்களா? குரு சூரியன் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு விதமான தலைகணம் அதிகமாக இருக்கும். இதுவே குரு சனி என்றால் அவங்க வந்து அந்த தலைகணமே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. எல்லாத்திலையும் வந்து அவங்க வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பார்கள். ஆனா குரு சூரியன் என்பது ஒரு விதமா நான் ஏன் பேசணும், நான் ஏன் முதல்ல சொல்லணும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் குரு சூரியன். ஆனா குரு சனி என்பது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. ரைட்டுங்களா? இப்ப நீங்க மகரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்து நீச்சம் அடையுது. நீங்க தங்கத்துக்குரிய காரகிரகமே குரு தான். தங்கத்துக்குரிய காரகிரகம் குரு தான். அந்த தங்கமே எங்க இருக்கு? மண்ணுக்கடியில தான் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதனாலதான் அந்த இடத்துல குரு வந்து
நீச்சமடைகிறார். புரியுதுங்களா? மகரம் என்பது சேறு நிறைந்த பகுதி, ரைட்டுங்களா? சேறு நிறைந்த பகுதி, ரைட்டுங்களா? செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி, செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி, குரு நீச்சமடையக்கூடிய ராசி. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஒரு ஒத்துமையை நம்ம பார்க்க முடியும். அந்த செவ்வாய் நீச்சமடையக்கூடிய ராசியில குரு உச்சம், அந்த செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசியில குரு நீச்சம். இது ஒரு விதமான ஒரு கனெக்டிவிட்டி, புரியுதுங்களா? அப்போ இந்த மகரத்தையும் இந்த தனுஷையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக விளங்குவது என்னது? என்ன நட்சத்திரம்ங்க? மகரத்தையும் தனுஷையும் உத்திராட நட்சத்திரம், ரைட். அப்போ இந்த மகரத்தையும் தனுஷையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கருதுவது இதுதான். பொதுவாக உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்றாலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க இந்த வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நட்சத்திரமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான். உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியும் இருந்து லக்னமும் அமைந்து, உதாரணமாக தனுசு லக்னம் உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துல சந்திரன், அதாவது ராசி ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம், இப்படி வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சிங்க. தனுசு லக்னம் உத்திராட நட்சத்திரம், அதுல லக்னம் அமைஞ்சிருச்சு. அப்படியே நீங்க கொண்டு போய் அந்த சந்திரனை கொண்டு போய் நீங்க கிருத்தியில வச்சுட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வருது. என்ன வருதுங்க? உடைவட்ட நட்சத்திரங்கள்ல வருது. அப்ப ரெண்டுமே உடைவட்ட நட்சத்திரங்கள்ல வர்றது ரொம்ப ரொம்ப தவறு, அது நல்லது இல்லை. அந்த மாதிரி நபர்களுக்குத்தான் அடிக்கடி விபத்துகள் நிகழும். அவங்கத்தான் வண்டி வாகனத்துல மிகப்பெரிய சிக்கல்களை சந்திப்பார்கள். இந்த ஆக்சிடென்டல் கட்டாயம் நடக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பிடிச்சா போதும். புரியுதுங்களா? அந்த உடைபட்ட நட்சத்திரங்களில் இருக்குமானால், உதாரணமா என்ன சொல்ற, வண்டி வாகனத்துக்கு உண்டான கிரகம் என்ன சார்? வண்டி வாகனத்துக்கு உண்டான கிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன். இது உடைபட்ட நட்சத்திரங்கள்ல இருந்துச்சுன்னா நீங்க கேட்டு பாருங்க, நிச்சயமா விபத்து வரும். எப்படி சார்? இது உடைபட்ட நட்சத்திரங்கள்ல இருந்ததுன்னா நிச்சயமா விபத்து வரும். ஒரு உதாரணம் பார்ப்போமா? வருங்க, நான் எடுத்து தரேன் ஒரு உதாரணம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்க? ஒரே நிமிஷம். என்னன்னா ரைட். அதாவது சார், செவ்வாய் 8 டிகிரி சார், செவ்வாய் 8 டிகிரி கன்னியில. ஜாதகம் தெரியுதான்னு பாருங்க. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. செவ்வாய் செவ்வாய் 8 டிகிரி கன்னியில. 8 டிகிரினா என்ன நட்சத்திரம் சார்? உத்தர நட்சத்திரம். ராகு 8 டிகிரி. 2 3 4 அதுதானே இருக்கு. ஓகே, ராகு 8 டிகிரி கூடவே. நான் கேட்டேன் விபத்து நடந்துச்சான்னு கேட்டேன். 2-3 தடவை விபத்து நடந்துச்சுன்னாரு. உங்களுக்கு ஆபரேஷன் ஏதாவது பண்ணிருக்கான்னு கேட்டேன். இல்ல விபத்து நடந்ததால ஆபரேஷன் சொல்றீங்களா இல்ல எப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் விபத்து நடந்ததால இல்ல, நார்மலாவே சர்ஜரி உங்களுக்கு நடந்திருக்கும். ஆமா சார், சின்ன வயசுல ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு சார். புரியுதுங்களா?
நீங்க இது புரியுதுங்க பர்டிகுலரா புரியுதுங்க எங்க பயன்படுத்தணும்னா குழந்தைகளுடைய ஜாதகத்துல இதை பயன்படுத்தணும். பெரியவங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுல இருந்து மீண்டும் வந்து விடுவாங்க. ஆனா குழந்தைகள்னா நினைச்சு பாருங்க, முடியாது. புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய இன்னைக்கு புரியுதுங்க இன்னைக்கு புரியுது. இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப தூரம் நம்ம குழந்தைகள் டிராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. அர்த்தம் புரிஞ்சுதா சார்? அருமையான பாயிண்ட் ஐயா. ஒருத்தர் சைக்கிள் குழந்தைக்கு பைக்ல போற ஆ, புரியுது புரியுது. சைக்கிள் சொல்லு. பைக்ல போற குழந்தைங்களுக்கு இந்த அறிவுரை கொடுக்கலாம். தாராளமா அவங்களுடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு, சார் உங்க குழந்தை நிச்சயமா வண்டியில் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா இருங்க. தனியா அனுப்பாதீங்க. நீங்களே வந்து பத்திரமா கொண்டு போங்க, கொண்டு வாங்க. சார் ஒரு குழந்தைக்கு தண்ணியில கண்டமா அல்லது வந்து அல்லது வந்து இந்த மாதிரி வண்டி வாகனத்துல கண்டமாங்கிறத நம்மால தெளிவா சொல்ல முடியும். தண்ணியில கண்டம்னா எப்படி சொல்லணும், இந்த வண்டி வாகனத்துல கண்டம்னா எப்படி சொல்லணும், அது மட்டும் நமக்கு தெரியல. ஒரு சின்ன லாஜிக் எடுத்துங்க. இந்த கடக ராசியில உடைப்பட்ட நட்சத்திரம் என்ன சார் இருக்கு? புனர்பூசம். புனர்பூசம். புனர்பூசங்க ஐயா. நிச்சயமா அந்த குழந்தைக்கு தண்ணியில கண்டம். செவ்வாய் புனர்பூசத்துல இருந்து தண்ணியில கண்டம். புரியுது புரியுது புரியுதுல்ல சார்? புரியுதுங்க புரியுது. ஏன்னா கடகம் என்பது நீர் ராசி. ம். அதே போல நீங்க இங்க கொண்டு போய் வச்சுக்க, விருச்சிகத்துல வச்சுக்கங்க. விருச்சிகமும் ஒரு நீர் ராசி. ஆனா காலபுருஷனுக்கு 8வது ராசி. அது செவ்வாயுடைய ராசி. அது 2 ஆக்ட் பண்ணும். நீர்லையும் கண்ட வரும், நிலத்திலையும் கண்ட வரும். நிலம்னா வண்டி வாகனம். புரியுதுங்களா ஐயா? புரியுது புரியுது. 2 சிக்கல். நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த செவ்வாய்ங்கிற கேரக்டர் மட்டும் நீங்க எடுத்துக்க, வேற கிரகமே வேண்டாம். இப்போ நீங்க ஏதாவது விபத்தை சந்திச்சிருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹாரோஸ்கோப் எடுத்துக்கிட்டு செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை மாத்திரம் நீங்க எடுங்க. சொல்லுங்க சிவராமகிருஷ்ண ஐயா. இல்ல உண்மைதான். சொல்றது கரெக்ட். சரியா வருமா? நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல அனுபவத்தில் நிறைய இருக்கு. சரி, சந்தோஷம். இது ஒரு சிம்பிள் தியரி. ஆனா இது வந்து குழந்தைகளோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நாம ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் பள்ளி வாகனத்துல போகும்போது நிறைய பிரச்சனைகளை, நிறைய தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க. இது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அவங்க மென்மேலும் வளரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம வந்து அவங்களுக்கு சொல்லலாம். இல்லைங்களா ஐயா? சொல்லாமா சொல்லக்கூடாதுங்களா? ஒரு ஜாதகத்துல குரு நீச்சம்னாலே ஐயா அந்த உடம்புல பவர் இல்லைன்னு அர்த்தம். எப்படி சார்? உடம்பு நல்லா புஷ்ன்னு இருக்கும், விஷயம் இருக்காது. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நீச்சம்னா ரத்தத்துல விஷயம் இருக்காது, வீரியம் இருக்காது. இந்த போஸ்ட் புரியுதுங்களா சார்? ஒரு சின்ன லாஜிக்கு. பி பாசிட்டிவ்னு ஒரு பிளட் குரூப் இருக்கு, தெரியுங்களா? பி பாசிட்டிவா இருக்கு. ஆமா. பி நெகட்டிவ் இல்ல, பி பாசிட்டிவ். சரிங்களா? பி பாசிட்டிவ் அந்த குரூப் ரத்தம் யாருக்கு இருக்கோ அவங்க உடம்புல அதீதமான வேகமும் இருக்கும். அதிகமாக பிளட் அதிகமா வேலை செய்யும். அதிகமா வேலை செய்யணும் என்ன அர்த்தம்ங்க? இல்லறத்தில் அதிகமான ஈடுபாடு. பி பாசிட்டிவ். வெரிஃபை பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். சரிங்களா? என்னங்க ஐயா, நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, நிச்சயமா சரியா இருக்கும். பி பாசிட்டிவ். சரி, ரைட். இப்போ இந்த விபத்துகளை தடுப்பதற்கு இந்த மாதிரி வந்து நாம வந்து ஐடியா கொடுக்கலாம்.
பொதுவா உடைவட்ட நட்சத்திரங்கள் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு கண்டம் வருங்கிறத நீங்க தைரியமா சொல்லணும். லக்னம் அமைந்தால் ஜாதகருக்கு, சந்திரன் அமைந்தால் தாயாருக்கு, சூரியன் அமைந்தால் தகப்பனாருக்கு, சுக்கிரன் அமைந்தால் மனைவிக்கு. ரைட்டுங்களா? எந்த கிரகம் உடைப்பட்ட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அதை சார்ந்த பிரச்சனைகள் வரும். விபத்துனா விபத்து வரும், கண்டம்னா கண்டம் வருங்கிறது தான் அதோடைய தாற்பயமே. நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க, 100% சரியா வரும். புரியுதுங்களா? ஒண்ணும் இல்லை சார். இப்போ அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லை, ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. இது மகனுடைய ஜாதகத்திலே இருக்கும், மனைவியுடைய ஜாதகத்திலே இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு பேர குழந்தை இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்திலே இது வரும். நமக்கு அந்த நேரத்துக்கு அதை பார்க்க தெரியாது, வேற ஒண்ணும் இல்லை. அர்த்தம் புரியுதா சார்? இது அப்படியே ஆர்டரா வந்துடும். இவங்க எல்லா ஜாதகத்தில பிரதிபலிக்கும் சார். இது நம்மளால கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் நம்ம. என்ன சார்? என்னங்க? ஆமா சார், நான் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஜாதகங்களை வச்சுக்கிட்டு நிறைய உதாரணங்கள் போட்டு காமிச்சிருக்கேன். அப்பாவுடைய ஜாதகத்துல, சாரி மகனுடைய ஜாதகத்துல அப்பாவுக்கு கண்டம், அந்த மகனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை இருக்கு, அவங்களுடைய தாத்தா அவருக்கு கண்டம். அதுக்கு உண்டான கான்செப்ட் என்ன, அதுக்கு உண்டான கிரக சேர்க்கை இணைவுகள் என்ன, எப்படி ஜாதகத்தில் அதை ஆக்ட் பண்ணுதுங்கிறதுல நான் நிறைய, அது வந்து வகுப்புல நிறைய எடுத்திருக்கேன் நான் அந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் வாய்ப்பு. உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது 2, 3, 4 இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறாங்க. சரிங்களா? உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக உத்திராட நட்சத்திரம் என்றாலே குரு நல்லா இருக்கணும்னு அர்த்தம். அந்த குரு நல்லா இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தோடைய மெயின் கேரக்டர் எல்லாமே அடிபட்டு போகும் சார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நட்சத்திரம் என்றால் அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தின் சாபம் வாங்கி வந்துள்ளதோ அந்த கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் நன்றாக அமைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த நட்சத்திரத்துடைய முழுமையான தன்மை என்னவோ அந்த தன்மை 100க்கு 100% மாறிவிடும். சரிங்களா ஐயா? அது அப்படியே ரிவர்ஸுக்கு போயிடும் பலனே. இது அதோடைய தன்மை. வேற என்னங்க இந்த நட்சத்திரத்துக்கு? வேற என்ன பாருங்க. இந்த குருவுடைய வீடு பாதிக்கப்படுங்கிறாங்க. காலபுருஷனுக்கு 9வது வீடு, காலபுருஷனுக்கு 12வது வீடு பாதிக்கப்படும். சரிங்களா? பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷனுக்கு 9, 12 அந்த குருவுடைய வீடு நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனால அவங்களுடைய ஜாதகத்துல குரு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய தாற்பயம். சரிங்களா? அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா ஐயா? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகங்க? இந்த உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் என்ன சந்தேகம்? என்ன சார், உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் என்ன சந்தேகங்க? ஒன்றும் இல்லையா? சார், இப்போ உத்திராட்டத்துல சூரியன் நிக்குதுன்னா அது அந்த ஜாதகரோட தகப்பனுக்கு பிரச்சனைன்னு சொல்ல வருமாங்கய்யா? ஆமாம்மா, உண்மைதான். அப்பாவுக்கு கண்டங்கள் வரும், விபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். அதுலயே புதன் இருக்கு அப்படின்னா அது தாய்மாமனையும் சொல்லலாம். நிச்சயமா தாராளமா சொல்லலாம் மேடம்.
அதாவது உடைபட்ட நட்சத்திரங்கள் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு கண்டம் வரும். ஓகே அது இதுக்கு எதனால இன்னொரு கண்டம் குறிப்பு வருதுன்னு நம்ம கொடுத்துருக்கீங்க. சொல்லலாம். தாய்மா இப்போ இருங்க ஐயா, ஐயா ஒரு நிமிஷம் மோகன் ஐயா, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, புதன் வந்து மிருகசீரிட நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம் என்ன மீனாமலா சரிங்க மேடம், சார். இப்போ மிருகசீரிட சரிங்க சார், நட்சத்திரத்துல கேக்குதா இருந்தா நான் பேச? என்ன ஆகும்? நிச்சயமாக மிருகங்களால் ஆபத்துன்னு அர்த்தம். ஆடு மாடு நாய், ம் புரியுதுங்களா? ம் மிருகங்கள் என்றாலே செவ்வாய் தான். புரியுது சார். அந்த காலத்துல மிருகங்களும் செவ்வாய் தான். ம் இந்த காலத்துல வண்டியும் மிருகம்தான். இந்த ஆடு ஆமா. மாடு ஆடு நாய் இதெல்லாம் மிருகம் தான். புரியுதுங்களா? அது பொதுவாகவே வண்டிகளை இரும்பு குதிரைன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, வண்டியும் மிருகம் தான். மிருகம் தான். அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அது ம் அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? ம். இப்ப அது மாதிரி புரியுது சார். அப்ப உத்திராடம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டம்னு நம்ம முடிவு பண்ண முடியும்? என்ன கிரகம் இருக்கிறதோ அதை பொறுத்து வண்டி வாகனத்துல வரும். சூரியன் இருக்கு உத்திராடத்துல அப்படின்னா அவங்க எப்படி சார்? அப்பாவுக்கு வண்டி வாகனத்துல நிச்சயமா ஆக்சிடென்ட் வரும். ஓ என்ன மேடம்? சரி. உயிர் காரகம் இப்ப அங்க கடகத்துல கிரகத்தின் உயிர் காரகம் பாதிக்கும். ஆமா ஐயா, இப்ப கடகத்துலன்னா நீரால பாதிப்புன்னு சொன்னீங்க. ஆமா. நீரால பாதிப்புன்னு சொன்னீங்கல்ல சார். ம், ம். அப்ப இந்த மகரத்துல இருக்கு அப்படின்னா உத்திராடத்துல அது இருக்குன்னா என்ன ராசி? அது நில ராசி தானே. எது சார்ந்த கண்டமா இருக்கும்? நில ராசி தானே. அப்ப நிலத்துக்கு மேலதான் மகர கண்டம் வரும். ராசி. நிலத்துக்கு மேலதான் கண்டம் வரும். நிலத்துக்கு மேல என்ன வருது? ஓகே ஓகே ஓகே. ஒண்ணு மிருகங்கள் அல்லது வண்டி வாகனங்கள். இன்னைக்கு அதிகமா மிருகங்கள் இல்ல, நிலத்துக்கு அதனாலதான் வண்டியை சொல்றேன். வண்டி. ம். ஓகே. நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்கம்மா. சரிங்க சார். நான் சொன்னதை நீங்க மிருகங்கள் அப்படியே இருக்கு. எடுத்துக்க அது வேண்டாம். ஏன்னா இப்ப வெரிஃபை பண்ணிட்டு தான் எங்க வீட்ல அவங்க வந்து காலையில போகும்போது நாய் குறுக்க வந்து வண்டியில விழுந்து தான் காலில் அடிபட்டுருச்சு. அதுக்காகத்தான் இப்ப நீங்க சொன்ன உடனே அதை எடுத்து பார்த்தேன். சரி, இப்ப நல்லா இருக்காரா ஐயா? கரெக்டா நல்லா இருக்கு. இருக்காருல்ல? இப்போ பரவாயில்ல. இருந்தாலும் அந்த பழைய போல்ட்னஸ் அந்த காலில் இல்ல. காலில் அது அந்த இது குறைஞ்சிருச்சு. வலி பயங்கரமா இந்த உத்திராட இருந்ததுனால நட்சத்திரம்னால கால் தான் நான் சொன்னேன். கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்க முன்ன கரெக்டா இருந்த என்ன சொல்றீங்க? அவங்க கால் தான், காலில் தான் அதான் அடி. சொல்றேன். ஓகே. ம் அதனாலதான் இப்ப வேகமா அவரோட ஜாதகத்தை எடுத்து அந்த இடத்த பார்த்தேன். கரெக்டா இருக்குது அது. சரிங்க சார். சரி, சரிங்கம்மா. சரி ஐயா, சொல்லுங்க மோகன் ஐயா, அப்ப சொல்லுங்க. இல்ல ஐயா, அது இந்த மகர நட்சத்திரம்னாலே தாய் மாமனுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அது அந்த நேரத்துல மேடம் சொன்னாங்க, அதுக்காக ஞாபகம் பண்ணேன், அவ்வளவுதான். சரி, 2, 3, 4. ஆமா. இந்த பீஷ்மருடைய ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திராடம் தான். பீஷ்மர் இருக்கார் இல்லையா? ஆமாங்க. நேத்துக்கு வந்து கர்ணனுடைய நட்சத்திரம் மகன் சொன்னா. ஆமாங்க ஐயா. புராண இதிகாசங்கள்ல பொறுத்தவரையில கர்ணனுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, மகம் அல்ல. துரியோதனனுடைய நட்சத்திரம் தான் மகம். கர்ணன் என்னன்னு சொன்னீங்க? பூரட்டாதி. ஓகே. துரியோதனனுக்கு பரணி தானே சார் சொல்லுவாங்க? இல்லைம்மா, துரியோதனுக்கு மகம். அதாவது நிறைய வந்து இந்த என்ன சொல்றது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுல வந்து மாறுபட்டு இருக்கு. ராமாயண மகாபாரதத்துக்கு ஒரு இது இருக்கு. அதுல வந்து இது கரெக்டா கொடுத்துருக்காங்க. அது சரியா வருது. வெரிஃபை பண்ணி பாருங்க. சரிங்க சார். புரியுதுங்களா? இவங்க 2 பேத்துக்குமே அதாவது வந்து இப்போ என்ன பேசிட்டு தான், பீஷ்மர் பிளஸ் கர்ணன். பீஷ்மருடைய நட்சத்திரம் உத்திராடம், கர்ணனுடைய நட்சத்திரம் புரட்டாதி வச்சுக்கோங்க.
இவங்க ரெண்டு பேத்துக்குமே குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பரசுராமர். பரசுராமருடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி. நல்லா கவனிச்சுக்கங்க. பீஷ்மருடைய நட்சத்திரம் உத்திராடம். கர்ணனுடைய நட்சத்திரம் புரட்டாதி. இவங்க ரெண்டு பேத்துக்குமே குரு பரசுராமர். பரசுராமருடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி. இந்த பூரட்டாதியிலிருந்து என்னைனா ரோகிணி எத்தனாவதா வரும் எண்ணி பாருங்க. பூரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, ரேவதி 3, அஸ்வினி 4, பரணி 5, கார்த்திகை 6, ரோகிணி 7. சரிங்களா ஐயா? அப்ப அது 7வது நட்சத்திரம்னா என்ன வருதுங்க நமக்கு? 7வதுன்னா வில்லங்க நட்சத்திரம். அது ஏதோ வில்லங்கம் பண்ணுமே. ஒற்றைப்படை நட்சத்திரம் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணுமே. இல்ல அது வதைத்தாரையா வருமா? வதை பண்ணக்கூடிய நட்சத்திரம் சார். ஓ ரைட். ஆமா ஆமா, நெகட்டிவா வரும். கரெக்ட் கரெக்ட். நெகட்டிவா வருது. சரி, ஐயா வதைத்தாரை தாங்க ஐயா. வதைத்தாரை. ரைட். பீஷ்மருடைய நட்சத்திரம் என்னன்னா உத்திராடம். உத்திராடத்திலிருந்து நீங்க எண்ணி பாருங்க. ஒண்ணுமில்ல, உத்திராடத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் என்னதுங்க? திருவோணம் வரும். சம்பத்து தாரையா வரும். திருவோணம், ரோகிணி, அஸ்தம். உத்திராடத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வரும்? 2வது நட்சத்திரமா வரும். புரியுதுங்களா? புரியுதுங்களா ஐயா? அதாவது கர்ணனை இந்த பரசுராமர் ஏமாத்துறாரு. ஆனா பீஷ்மரை காப்பாத்துறாரு. இதுதான் அதோடைய தாற்பயம், வேற ஒண்ணும் இல்லை. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அதான் ஃபேவரபிளா அது வரல அப்படின்னா அவங்களால நம்ம கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் அனுபவிக்க முடியும். அவங்களால எந்த ஒரு பலாபலனும் நம்மளால அனுபவிக்க முடியாது அவங்களால. புரியுதுல? அவங்க நமக்கு பிரச்சனையை தான் கொடுப்பாங்க. கண்ணனுக்கு சாபம் கொடுக்குறாரு. அதானங்க ஐயா சொல்றீங்க? அதேதான். அதே கண்ணனுக்கு பரசுராம். ஓகே ஓகே, சரியான நேரத்தில் மந்திரம் படிக்காது. ஓகே, புரியுதுல? சரியான நேரத்துல அப்படி வரீங்க இந்த பாயிண்ட். மந்திரம் படிக்காது. ஓகே ஓகே. கஜேந்திர மோட்சம் இருக்கு இல்லைங்களா? கஜேந்திர மோட்சம் முதல வாய்க்குள்ள யானையுடைய காலு பாத்துக்கீங்களா? ஆமா ஆமா. அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா ஐயா? முதலை மகர நட்சத்திரம். மகர ராசி முதலை மகர மகரமும் முதலையும் ஒண்ணுதான் ஐயா. இந்த மகரம் என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருங்க, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி. ஆமா ஆமா. இது இருக்குதா இல்லையான்னு கிட்ட போய் பார்த்து தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா சரியான நேரம் வரும்போது கரெக்டா பிடிச்சிடும். சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசி மகர ராசி. தன்னுடைய நேரம் வர வரை காத்திருக்கும். ஆனா அது பிடிச்சதுன்னா யாராலும் தப்பிக்க முடியாது. உடுப்பு பிடியா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க மகர ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா ஒரு 100 தடவை கூப்பிட்டீங்கன்னா தான் ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 100 தடவை சொன்னீங்கன்னா தான் ஒரு தடவை செய்வாங்க. அவங்களுக்கு இயற்கையாவே கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் ஜாஸ்தி. புரிஞ்சுதா? செவ்வாய் உச்சம் ஈகோயிஸ்ட். இந்த ஈகோயிஸ்ட்ங்கிறது இருக்குத்தான் செய்யும். சரியில்லையா? ஓகே ஓகே. இல்லங்க, நாங்களாம் ரொம்ப ஹம்பிள். என்னங்கம்மா? ஓ, நாங்களாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிள். அதாவது இன்னும் காத்துட்டு இருக்காங்க. இது மேடம் காத்துட்டு இருக்காங்க. இன்னும் சந்தர்ப்பம் அமையல. இது ஒருத்தருக்காக குறிப்பிடுறது இல்ல. மீனாபாலா அம்மா சொல்லல. இது பொதுவான குணநலன். ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா?
ஆனா எல்லாரையும் பொறுத்து போயிருவாங்க, யார் மேலயும் அதிகமா கோவப்பட மாட்டாங்க. அதுதான் மகரத்தோட அதான் பொதுவா மகர ராசியா, மகர ராசி மகர ஆமா லக்னம் பூர்வீகத்துல இல்ல, அதுதான் அதோடைய தன்மை. புரியுது. பூர்வீகத்துல இருக்க முடியாது, இருந்தா பெருசா ஒன்றும் சாதிக்கவே முடியாது. சரிங்களா? சரி, இப்போ என்னங்க விஷயம், மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ம் சனி அமர்ந்த நட்சத்திரம் முதல் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் வரை கணக்கிடுக. பார்த்துட்டீங்களா? சரிங்க, அப்படியே குறிச்சுக்கிறேன் ஐயா. குறிங்க, ஓ தாராளமா குறிங்க. அதாவது வந்துங்க, நட்சத்திரத்துடைய தாராபலனை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு அந்த 7.5 சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாம ரொம்ப தெள்ள தெளிவா கணக்கு போட்டு சொல்லலாம். இப்ப யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது? மகரத்துக்கு, கும்பராசி ஐயா. மகரம் கும்பம். மகரத்துக்கு நடக்குது, கும்பத்துக்கு நடக்குது, மீனத்துக்கு நடக்குது. நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, இந்த விஷயம் கரெக்டா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. அதாவது சனி நின்ற நட்சத்திரம் முதல் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை, இதுல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சனி வந்து கோச்சாரத்துல வருகின்ற சனி, கோச்சாரத்தில் அவர்களுக்கு 7.5 சனி நடக்கிறது என்றால் அந்த சனி எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதுன்னு பார்க்கணும். அந்த சந்திரன் என்றால் சந்திரன் ஜனன ஜாதகத்துக்கு போயிடணும், அவங்க ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அதை பொறுத்து தான் பலாபலன் அமையும். புரியுதுங்களா? நீங்க எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்களேன். என்ன யாரை கேட்கலாம்? என்ன மீனாவலா மேடம், நீங்க சொல்லுங்க. மகர ராசின்னு சொன்னீங்கல்ல ஐயா. சனி வந்து ஐயா சனி கோட்டாரம், சந்திரன் வந்து 10. ஆமாங்க ஐயா. சந்திரன் வந்து என்னங்கம்மா, சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு திருவோணம். திருவோணத்துல இருக்கு சார். கோச்சாரத்துல சனி எந்த நட்சத்திரத்துல சார் இருக்கு? ஓகே ஓகேம்மா. கோச்சாரத்துல சனி எந்த நட்சத்திரத்துல சார் இருக்கு? பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, பாருங்க. சும்மா ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அவங்க சொன்னதால இந்த கிளாரிபிகேஷன், வேற ஒண்ணும் இல்லை. உத்திரட்டாதி ஐயா. ஐயா சனி வந்து கும்பத்துல இருக்குங்க. என்னங்க? பூரட்டாதி 1ஆம் பூரட்டாதி 1ஆம் பாதத்துல இருக்கு. பூரட்டாதி 1ஆம் பாதமா? ஆமாங்க ஐயா. சனி நின்ற நட்சத்திரம் முதல் என்னணும், சனி பூரட்டாதியில இருக்குன்னா சந்திரன் திருவோணத்துல இருக்கு, அப்படியே சுத்தி வாங்க. எத்தனாவது நட்சத்திரம்? எல்லாம் கவனிச்சிங்க சார். புரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, அஸ்வினி 3, ரைட்டுங்களா? சாரி, ரேவதி 3,
அஸ்வினி 4, பரணி 5, கிருத்திகை 6, 6, ரோகிணி 7. ரைட்டுங்களா? 7. ரோகிணி 7னா அடுத்த அஸ்தம் எத்தனாவது வரும்? 16வது வருமா? பாருங்க சார். ஆமா, அடுத்து வந்து 16வது நட்சத்திரமா வரும். 7, 8, 9, 16. 16 நட்சத்திரமா வருமா? 16 தான், 16. 16. அடுத்து திருவோணம் நல்லது. 25 வருமா? திருவோணம்ங்கிறது 25 வருமா? நல்லா கவனிச்சிங்க. 25 வரும் ஐயா. 25. இங்க நீங்க பாருங்க, 25வது நட்சத்திரத்துல வந்ததுன்னா என்ன போட்டிருக்குங்க தெரியலையா? பாருங்க, இப்ப பாருங்க. அது மேல ஆமா தெரியல, எப்பதான் 25 நல்லது. எப்படி சார்? நல்ல 25னா நல்லது. நல்லது உண்டாகும், சௌக்கியம் ஏற்படும். என்ன மீனாவாலா மேடம்? ஓகே சார். கெட்டதுலயும் ஒரு நல்லது, நிச்சயமா நல்லது உண்டாகும், நன்மை உண்டாகும். அப்ப இந்த வருடத்துடைய பலன் உங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் என்ன சொல்லுது? நன்மை. நன்மை. அப்புறம் சனி வந்து அடுத்தது உத்திரட்டாதிக்கு போகும்போது எத்தனாவது நட்சத்திரமா மாறும்? 26வதா மாறுமா? 6. அப்படின்னா என்ன வருது கீழே? 26வது நட்சத்திரத்துக்கு என்னமா வருது? நஷ்டம் ஏற்படும் போட்டிருக்கனே. நஷ்டம் போட்டிருக்கீங்க. நஷ்டம் உண்டாகும்னு அர்த்தம். நஷ்டம்னா என்ன? வியாபாரம் செஞ்சாதான் நஷ்டம். வீட்டில் இருந்தா எனக்கு என்ன சார் நஷ்டம்? ஒண்ணும் இல்லை, விரை செலவு அதிகமா இருக்கும். சிம்பிள். என்னங்க ஐயா? இப்ப இந்த சன் வக்ரம்னு சொல்றாங்களே சார், அப்படிங்கும்போது அது வக்ரம்னா அது ரிவர்ஸ்ல மூவ்மெண்ட் ஆகுமா? ரிவர்ஸ்ல அது கொஞ்ச காலத்துக்கு தானே. சரி, அப்படியே ரிவர்ஸ்ல அது வருது. எத்தனை மாதங்கள்? அப்படியே ரிவர்ஸ்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சனி புரட்டாதி நட்சத்திரம்னா, பொறுங்க. சனி புரட்டாதி நட்சத்திரம்னா எத்தனை டிகிரியில புரட்டாதி நட்சத்திரம் வரும் தெரியுமா? சனி கோச்சாரத்துல எத்தனை டிகிரியில இருக்காரு? என்னங்கம்மா, யாருக்கு தெரியும்? பரவாயில்ல. இல்ல சொல்லுவாங்க, பொறுங்க. ஏழுமலை சார் சொல்லுங்க ஐயா. எத்தனை டிகிரியில் இருக்கு சனி? ஐயா பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. 323 இருக்குங்க ஐயா. 323 டிகிரியா? ஆமாங்க ஐயா. 12 கலை இருக்கு. 23 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்படியே 23 டிகிரியை கொண்டு வந்து மகரத்துல வச்சுக்கோங்க. என்ன நட்சத்திரம் வரும்? அவிட்ட வருமா? ஆமாங்க ஐயா. அவிட்ட நட்சத்திரம் வருமா? அவுட்ட 6, 7 நட்சத்திரம். அவுட்ட 2 பாதம் அங்க இருக்குயா, திருவோணத்துக்கு வந்துருங்க. ரைட். இப்போ என்னங்க, அவிட்ட வந்து 2 பாதம் தானே. 2 பாதம்னாக்கா 3 3 60, 6 6 40 தான் இருக்கும். 6 40 தாண்டிட்டு. சரி, திருவோணத்துல இருக்குமா? ஆமா. இவங்களுக்கு சந்திரன் எங்க இருக்குது? திருவோணத்துல இருக்கு. சரி, இப்போ சனி வக்கரமாயி எத்தனை மாசம் சார் ஆச்சு? அது ஐடியா இல்ல, மைண்ட்ல இல்ல. சும்மா பாருங்க, வெரிஃபை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. சனி எங்க இருக்கு? சனி கும்பத்துல இருந்தது. சூரியன் எங்க போனா வக்கரமாகும்? 5வது ராசி இல்லையா? 5வது ராசி 6வது ராசி போனதுல இருந்து வக்கரமாகும். 5வது ராசிங்கிறது மிதுனம். மிதுனங்கிறது என்ன மாசம்? ஆனி மாசம். கடகங்கிறது ஆடி மாசம்.
அப்போ ஆடி மாசம் ஃபுல்லா பக்கத்துல இருந்தது. வக்கரத்துல, ஆவணி மாசம் வக்கரத்துல, அடுத்து புரட்டாசி வக்கரத்துல. புரியுதுங்களா? ம். ஐப்பசி வக்கரமாகுமா? நல்லா கவனிச்சிங்க. அதாவது 6வது ராசியிலிருந்து 7, 8, 9 இந்த 3 ராசிகள் வக்கரமாகும் இல்லைங்களா? ம். அப்ப 3 மாசம் தானே அர்த்தம். என்னங்கய்யா? சனி நின்ற ராசியிலிருந்து சூரியன் 5, 6 அதாவது 6வது ராசி, 7வது ராசி, 8வது 6, ராசியில் 7 சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் வக்கரமாகிறதே. ஆமாங்க ஐயா. 9வது ராசிக்கு போகும்போது வக்கர நிவர்த்தி ஆயிருங்களா? 9 பாதி நிவர்த்தி தாண்டின ஆயிருங்க. உடனே வக்கர நிவர்த்தி. கிட்டத்தட்ட 4 மாசம்னு வச்சுக்கலாமா? ஒரு உதாரணத்துக்கு 120 நாட்கள் வச்சுக்குமா? ஆ, 4 ஆ, 12. வச்சுக்கலாம். வச்சுக்கலாங்க ஐயா. அந்த 120 நாட்கள் இந்த அம்மாவுக்கு செலவு தான். இப்போ கிட்டத்தட்ட இந்த செலவு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். என்ன சொல்லுங்க மீனா போலாமா? அது உள்ளதுதான், கரெக்ட் தான். வேற என்ன சார்? என்ன வருதுங்க? 1வது நட்சத்திரம், 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம். சந்திரன் சனி நின்ற நட்சத்திரத்துக்கு சந்திரன் 1, 2, 3வது நட்சத்திரத்தில் இருக்குமானால் அபாயமும் பணச்சேதமும் ஏற்படும் அர்த்தம். ம், ம், ம். ம்? குறிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன். ரைட். அதே போல 4, 5, 6, 7வது நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா 2வது இதுல எதுல ஜெயம் சந்தோஷம் ஏற்படும். 4வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்தில் இருக்குமானால் எதிலும் வெற்றி ஏற்படும், சந்தோஷங்களும் கிடைக்கும். அடுத்து 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரத்தில் சனி இருந்தால் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும். இது 7ரை சனி நடப்பவர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க இது வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. இந்த பலன் மிஸ் ஆகாம நடக்கும் 7ரை சனி காலத்துல. சரிங்களா? அடுத்து 14, 15, 16, 17, 18 இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் எதிலும் வெற்றி உண்டாகும், பண வருவாய் ஏற்படும், பணம் வரும். அடுத்து 19, 20 19வது நட்சத்திரத்திலும் 20வது நட்சத்திரத்திலும் இருந்தா நல்லதும் கெட்டதும் பாதி பாதி, நல்லதும் கெட்டதும் பாதி பாதி நடக்கும். அடுத்து 21, 22, 23 நட்சத்திரங்களில் இருந்தால் ராஜயோகம் உண்டாகும். மிகவும் நல்லது. மிகவும் நல்லது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 24, 25 இருந்தா நல்ல சௌக்கியம் ஏற்படும், நல்லது, பரவாயில்ல. 26வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரத்துல இருந்தா நஷ்டம் ஏற்படும். இவ்வளவுதாங்க இதோடைய கான்செப்ட். என்னங்க, நீங்க வேணா 7ரை சனி நடக்கிறவங்களுக்கு இதை வெரிஃபை பண்ணி பாருங்க. இது சரியா இருக்கும். என்னங்க ஐயா? ஐயா 7ரை சனியில அந்த கடைசி ஒரு வருஷம் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது ஐயா. மீதி எல்லாமே பாதிப்பா தான் இருக்கு. கடைசி கடைசியான ஆக ஆக 4வது நல்லது, கடைசி ஆக ஆக நல்லது போறப்பத்தான் நல்லது பண்ணுன்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப ஆமாங்க ஐயா. அனுபவத்துலதானே தெரிஞ்சுக்கிறோம். ஆமாங்க ஐயா. 4வது நட்சத்திரமும் அந்த கடைசி ஒரு பாதம் 5வது நட்சத்திரத்துல ஒரு பாதமும் வரும்போது மட்டும்தான் அந்த நன்மை வருமாட்டிருக்குதுங்க ஐயா.
ஆமா சார். ஆமாங்க ஐயா. ம். அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதை 7.5 சனி நடக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்தது அப்படின்னா இதன்படி நீங்க பலன் சொல்லுங்க. சரிங்க ஐயா. 100% நல்லா இருக்கும். இது சரிங்க. ஒரு சின்ன தியரி. அர்த்தம் புரியுதுங்களா? நீங்க சொல்லக்கூடிய ஒரு பலன்ல கூட உங்க வாழ்க்கையே மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் சார். ஆமாங்க ஐயா. அந்த ஒரு பலன் கூட நீங்க சொல்ற இடம் தான் முக்கியம். சொல்ற நபர்கள் தான். ஒருத்தருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைம்பாங்க. ஒரு சில பேருக்கு நாம நார்மலா சொன்னா கூட நல்லா சொன்னேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி. ஆமாங்க புரியுதுங்களா? ஐயா. அதனால இந்த 7.5 சனி நடைபெறும் காலத்துல இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு அந்த ஜாதகத்துக்கு நீங்க பலன் உரைச்சிங்க அப்படின்னா மிக துல்லியமாக வரும். சரிங்களா? இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க வந்து இந்த 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு அலாட் பண்றதுக்கு இது ஒரு அற்புதமான தேரி. இது நல்ல தியரியா? அற்புதம் அற்புதம், நல்லா இருக்கு. ஆ, சரியான பாட்டை வந்து சரியா சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டை போட்டு கையில கொடுத்துடலாம். கவலைப்படாத, அந்த 3 மாசத்துக்கு சாட்டு கையில வச்சுக்கோ. சூப்பர் 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 சூப்பர். அவ்வளவுதாங்க ஐயா. சின்ன சின்ன சீக்வன்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஜோதிடத்துல இப்ப இதெல்லாம் ஞாபகம் நம்ம வச்சுக்க முடியாது. அப்ப நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னன்னா, நீங்க ஆபீஸ் போட்டிருக்கீங்கன்னா டேபிள் கடையில ஒரு ஒரு சீட்டை சொருகிருக்குன்னு சொல்லுவேன். அதான் எனக்கு தான். இல்லைங்களா? டக்குன்னு அப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப நான் அந்த ஞாபகம் இருக்கு. நீங்க இட்லி இருக்கு, இப்போ நீங்க நீங்க அங்கேயே சாப்பிட்டு வர போறீங்களா? அப்ப சப்பாத்தி மட்டும் ஒரு சப்பாத்தி உங்க அட்ஜஸ்ட் உங்களோட அப்படி சேர்த்து ஒரு சப்பாத்தி ஆகும். ம். வேற யாருக்கு சார் என்ன சந்தேகம்? சந்தேகம்னு இல்ல. சொல்லுங்க அந்த மேடம். ம். ஒவ்வொரு கிரகங்கள் வந்து எத்தனை டிகிரியில இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஆப் இருந்தா மட்டும் சஜஸ்ட் பண்ணுங்க சார். என்ன மேடம் இப்படி நார்மலா வர்றது எழுதிக்கங்க. மட்டும்தான். எழுதிக்கங்க. சொல்லுங்க சார். குயிக் ப்ரெடிக்ஷன். குயிக் ப்ரெடிக்ஷன்ல எனக்கு டிகிரி வைஸ் வர மாட்டேங்குது. வரும் வரும் நார்மலா வரும். தான் ஜாதகம் இருக்கு. போட்டீங்கன்னா வரும். ஒண்ணு சரி. அஸ்ட்ரோ ஷாப்ட். எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். ரெண்டாவது எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கு. அது நல்லா இருக்கும். எக்ஸாக்ட். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ரோ சாஃப்ட், இதெல்லாம் வந்து நீங்க வந்து நான் பெய்டு சாஃப்ட்வேர். பெய்டு இல்லாமலே நீங்க ஆமா. பார்த்துக்கலாம். Please, sir. புரியுதுங்களா? ஒண்ணுமில்ல, டெய்லி நீங்க ஒரு முறை வந்து காலமுறை நீங்க எந்திரிச்சிங்கன்னா ஒரு செல்போனை நீங்க வந்து எப்படி எடுத்து மெசேஜை நம்ம வெரிஃபை பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அப்போ வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி இன்னைக்கு கோச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாடியில மட்டும் இல்லை, நீங்க எந்த ஜோதிடத்தை நீங்க கையாளணும்னா அன்றைய கோச்சாரம் உங்களுக்கு மனப்பாடமா ஞாபகத்துக்கு இருக்கும். சரிங்க சார். புரியுதுங்களா? அப்பதான் நீங்க அதை தெள்ள தெளிவா சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ சார். சரிங்க மேடம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்துங்க, இது சரியா வரும். வேற என்னங்க சந்தேகம்? அதே போல ஏதாவது அப்ளிகேஷன்ல யாராவது வேலை பார்க்கணும்னாலும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே அதை ஒரு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ரைட்டுங்களா? அப்ளிகேஷன்ஸ்
அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஐயா லிங்க் கொடுங்க ஐயா. கொடுக்குறேன். சரிங்க, நன்றிங்க. கொடுக்குறேன் சார், நிச்சயமா உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றிங்க. நன்றி நன்றி சார். வேற யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் சந்தேகம் இல்லைங்களா யாருக்கு? பொதுவாக நட்சத்திரங்களை பயன்படுத்துறது எப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா உங்களுக்கு இல்லைனாலும் சொல்லுங்க, அதுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இல்லை அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சார், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நட்சத்திரங்களை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மோகன் ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நான் இன்னும் அந்த ஃபீல்டில் உட்காரல ஐயா, அதனால இப்பயே கேட்டு இந்த குழப்பம் வேணான்றதுனால நான் கேட்கல ஐயா. மற்றவங்க கேட்டாங்கன்னா அதை கேட்டு மனசுல வச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல, குழப்பம் என்ன வேண்டியது இருக்கு, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன். நீங்க கேட்கறதால எல்லாரும் புரியுது பயனடைகிறாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க பேசுறதால தான் நிறைய கேள்விகளுக்கு விட கிடைக்குது எல்லாத்துக்கும். நன்றி ஐயா, நன்றி. ரைட்டுல்ல? புரியுது. ஆமா. இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு குறியீடுன்னு தெரியுங்களா? இந்த வில்லு அம்பும் இருக்கிறது தான் உத்திராட நட்சத்திரத்துடைய குறியீடு. சரிங்களா சார்? வில்லும் அம்பும், அதாவது வில்லும் அம்பு எய்துவதற்கு அந்த அம்பு ரெடியா இருக்கு அப்படின்னா அது உத்திராட நட்சத்திரம். அந்த சிம்பிள்ஸ் உத்திராட நட்சத்திரத்துடைய வடிவம் தான் அது. சரிங்களா? சாதாரண வில்லுன்னா அது புனர்பூசம், அம்பு ஏற்றப்பட்ட வில்லு அப்படின்னா அது உத்திராடம். என்ன சார்? சாதாரண அம்புன்னா அது புனர்பூசம், சாரி சாதாரண வில்லு, அம்பு இல்ல வில்லு, அவ்வளவுதான். அம்போட இருக்கிறதுன்னா அது உத்திராடம். உத்திராட நட்சத்திரம் சிவ வழிபாடு தான் பெஸ்ட் இருக்கிறதுலே. வழிபாட்டிலே உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கணும்னா சிவ வழிபாடு ரெகுலரா பண்ணிட்டு வரலாம். பர்டிகுலரா சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷங்கிறது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பையும் வாழ்க்கையில எல்லா வளங்களையும் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம். சரிங்களா? வேற ஏதாவது இருக்கா சந்தேகம்? ஒண்ணும் இல்லைங்களா? சரி, நாளை சந்திப்போமா? நன்றிங்க. நன்றி. ஓகே. நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி.